இன்றைய மன்னா யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். இயேசு கிறிஸ்து ஒரு திருமண வீட்டுக்கு சீஷர்களோடு சென்றிருந்தார். அப்பொழுது அந்த திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. அப்பொழுது மரியாள் இயேசுவிடத்தில் போய் திராட்சை ரசம் குறைவுபட்டதை குறித்து சொன்னார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், ஸ்திரீயே, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. உடனடியாக மரியாள் வேலைக்காரரை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அற்புதத்தை செய்ய அது ஏதுவாக இருந்தது. மரியாள் சொன்ன ஒரு நல்ல ஆலோசனை, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்பொழுது இயேசு அந்த வேலைக்காரரை பார்த்து, இந்த ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்றார். உங்களுடைய வாழ்க்கையில கூட அவர் அற்புதத்தை செய்ய வல்லவர். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்யும் பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்ப சொன்ன உடனே வேலைக்காரர்கள் உடனே நிரப்பினார்கள். எதற்காக தண்ணீரை நிரப்ப வேண்டும், ஏன் நிரப்ப சொல்கிறேன் என்று எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அந்த தண்ணீர் சுவையுள்ள திராட்சரசமாய் மாறியது. உங்களுடைய வாழ்க்கையில கூட அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள், அற்புதத்தை பார்ப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வதற்கு லேசான காரியம். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீங்க சொல்லுவதை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையில் வேண்டிய தேவைகளை சந்திப்பீராக, எங்களுக்கு வேண்டிய அற்புதங்களை செய்வீராக. உமக்கு லேசான காரியம். கர்த்தர் சீக்கிரமாகவே அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென்.